ஹாய், இந்த வாரம் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. முதல்ல 31st ஜான்வரி அன்னைக்கு 4:30 pmக்கு த ரோல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் அசட் அலோகேஷன் இன் 2025ங்கிற டைட்டில் வெபினார் இருக்கு. இந்த வெபினார்ல நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட் கிளாஸஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வாயர்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், 2025ல ஃபிக்ஸ்ட் இன்கமோட எவால்விங் லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 5:30 pmக்கு இன்வெஸ்ட் ஸ்மார்ட் இன் வாலடைல் டைம்ஸுங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. இந்த வெபினாரில் வாலடைல் டைம்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் February 1st அன்னைக்கு 1:30 pmக்கு மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாலடைல் இயருங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வாலடைல் டைம்ஸில் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெடி க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த வெபினாரில் கலந்துக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம்? பொதுவாக பட்ஜெட் என்பது வரும் காலங்கள்ல லெஸ் அண்ட் லெஸ் ரெலவெண்டாக ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. இன்னைக்கே பட்ஜெட் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ரெலவெண்டான ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம், மறைமுக வரிகள் பட்ஜெட் மூலமாக அதிகம் மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைந்து விட்டன. சோ லாஸ்ட் 5 இயர்ஸாவே பட்ஜெட் தன்னுடைய ரெலவன்ஸை இழந்துருச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இன்னைக்கு மறைமுக வரிகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனால் பட்ஜெட் அப்ப என்னதான் நமக்கு சொல்ல போகுது, அல்லது பட்ஜெட் என்ற ஈவென்ட் நமக்கு எப்படி முக்கியம்? முதலீடு சார்ந்துதான் பட்ஜெட்டினுடைய முக்கியமான பார்வை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. முதலீடு என்றால் அரசு செய்யக்கூடிய முதலீடு, ஆங்கிலத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக சொல்ற கடந்த 4 ஆண்டுகள்ல நடந்த அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் வழியாக இந்தியாவில் அதற்கு முந்தைய 20 ஆண்டுகள்ல நடக்கல. சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சமீப ஆண்டுகள்ல கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான டேட்டா பாயிண்ட் அந்த ஆண்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, அதற்கான ஒதுக்கீடு எவ்வளவு என்பது. மற்ற ஒதுக்கீடுகள் எல்லாமே கல்வி, சுகாதாரம், மற்ற எல்லா ஒதுக்கீடுகளும் யூசுவலா ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஒரு வருஷத்தோட அடுத்த வருஷம் சற்று அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படும். இது மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, இது ஒரு ட்ரெண்ட். சோ இந்த ட்ரெண்ட்ல பெரிய சேஞ்ச் ஒன்றும் வர முடியாது. அப்ப பட்ஜெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த பட்ஜெட் எப்படி வருங்காலத்தை பத்தி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க ட்ரை பண்ணுதோ, அதே போல நடக்கும் ஆண்டில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டாகவும் பட்ஜெட் அமையுது. சோ போன வருஷம் நாங்க சொன்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு முடிச்சோம், இந்த வருஷம் சொன்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு முடிப்போம், இந்த 2 டேட்டா பாயிண்ட் நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். ஏன்னா பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்வது என்பது ஒரு பக்கம், ஆனா அந்த ஒதுக்கீடு ஃபுல்லா யூஸ் பண்றாங்களா ரெண்டாவது. சோ அந்த வகையில இந்த பட்ஜெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல மெஷர் பண்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் பட்ஜெட் நமக்கு ஒரு சென்டிமெண்ட் டிரைவர். ஒரு முதலீட்டாளனுக்கோ அல்லது அரசியல் பார்வை உள்ளவனுக்கோ அல்லது ஒரு சாமானியனுக்கோ பட்ஜெட் என்பது நான் வருங்காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வு. இட்ஸ் அன் ஈவென்ட். அப்ப அந்த எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்பு நமக்கு என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கும்? சாமானியர்களுக்கு அது திட்டமாக இருக்கும். என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, அல்லது எப்படி சாமானியர்களை உயர்த்துவதற்கு இந்த பட்ஜெட் முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டா இருக்கும். கடந்த 10 ஆண்டுகள்ல சாமானியர்களை உயர்த்துவதற்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக பல திட்டங்கள் இருக்கின்றன. இந்த பட்ஜெட்லயும்
ஏதாவது ஒரு முக்கியமான திட்டமாவது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு இது பெண்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு இன்சென்டிவாக இருக்கும் என்பதுதான். இதை தவிர்த்து மாணவர்கள், புதிதாக வேலை உலகிற்குள் வருபவர்கள், இந்த 2 பேரையும் இந்த பட்ஜெட் டார்கெட் பண்ணுன்றது என்னுடைய கருத்து. சோ இந்த வெல்ஃபேர் ஓரியன்டட் இந்த 3 டார்கெட் செக்மெண்ட்ஸ் தான் திருப்திப்படுத்த முயற்சிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுல ஏதாவது இனோவேட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அதிக பாதிப்பை உருவாக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது சாமானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, நடுத்தர வர்க்கத்திற்கும் வரி கட்டும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் தான். ஃபர்ஸ்ட் இந்த சலுகைன்ற வார்த்தை இந்த இடத்துல சரியான பிரயோகம் இல்லை. நான் சொன்னா கூட அது எல்லாரும் சொல்றதுனால நானும் அந்த வேர்டை யூஸ் பண்றேன். பட் அது சரி கிடையாது. ஏன்னாக்கா டாக்ஸ் பேயரை அரசு எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறது அப்படிங்கறத இங்க மையப்புள்ளி. கோவிட்ல இருந்து நம்ம மீண்டு வர நிறைய பணம் தேவை. நம்ம இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய், 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னா பணம் தேவை. கடன் வாங்குற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரி வருவாயை உயர்த்துவதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியம்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நம்ம எல்லாருமே கோஆபரேட் பண்றோம். டைரக்ட் டாக்ஸ் மூலமாக, நேரடி வரி மூலமாக எல்லாருமே வரிகளை அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறோம், அதிகமா கட்டிக்கிட்டு தான் வரோம். அப்போ நேர்மையாகவும் சரியாகவும் வரி கட்டுபவர்களுக்கு அரசு என்ன செய்கிறது அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்க்கு டாக்ஸ் ஸ்லாப் கணிசமாக உயர்த்தப்பட வேண்டும், அல்லது இமேஜினேட்டிவா ஏதாவது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரியில நீங்க குறைச்சிக்கலாம், அல்லது அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் வரிக்கு விதிவிலக்காக ஆக்கப்படும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில கவர்மெண்ட் மிடில் கிளாஸுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஒரு நல்ல டாக்ஸ் பேரா இருந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே, கடந்த ஒரு 20 வருஷமா மிடில் கிளாஸுக்கு பெருசா பட்ஜெட் மூலமா எதுவுமே கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அது பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு அரசு இருக்கும்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை அவங்க காரணமா சொல்லலாம். பட் ஃப்ரம் த பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன கிடைச்சதுன்ற ஒரு ஆனந்தம், இன்ஃபேக்ட் அது ஒரு கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோபத்தை இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த பட்ஜெட்ல என்னோட பிகெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஏரியால தான். ஓகே, அப்படி பண்ணாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கையில, அதுவும் வரி செலுத்தும் நடுத்தர வர்க்கம் கையில கொஞ்சம் பணத்தை எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா அவங்க டெஃபினட்டா 2 விஷயம் செய்வாங்க. ஒண்ணு, செலவு பண்ணுவாங்க, சோ நுகர்வு மீண்டும் வளர்ச்சியை காணும். இன்னொன்று, முதலீட்டிலும் அவர்களுடைய நாட்டம் அதிகமாகலாம். when you leave more money in the hands of the taxpayer, இந்த 2 விஷயம் தான் அவங்க பண்ண முடியும். அவரவர் விருப்பம் போல செய்வாங்க. யங்கர் ஜெனரேஷன் நுகர்வு அதிகரிப்பாங்க. கொஞ்சம் நுகர்வை கடந்த ஒரு ஜெனரேஷன் இருந்ததுனாக்கா அவங்க முதலீடு அதிகரிப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போயிடும். சோ தட் இஸ் ஒன் சேஞ்ச் தட் வில் கம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். சோ அந்த சிம்பிளிபிகேஷனை மேற்கோள் காட்டி காரணமாக அனௌன்ஸ் பண்ணி அந்த காரணத்தை நீங்க ஏற்றுக்கொள்வதால் உங்களுக்கு இந்த அங்கீகாரம் அரசினால் கொடுக்கப்படுகிறது. நீங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டினா போறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பட்ஜெட் நிற்கும். இதை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கீம்ஸுமே ரொட்டீன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னோவேட்டிவா ஏதாவது 1-2 ஸ்கீம்ஸ் வரலாம், அது எல்லா பட்ஜெட்லயும் வரும். பட் இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் என்பது கேள்விக்குறி. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு பட்ஜெட் என்ன பண்ணுதுங்கிறத மார்க்கெட் நிச்சயமா கூர்ந்து கவனிக்கும். அதே போல அரசு தன்னுடைய நிதி நிலைமையை எப்படி மேனேஜ் பண்ண போகுது அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்ல அடுத்தபடியான முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட். நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத பார்த்த பிறகு கவர்மெண்ட் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்? கவர்மெண்ட் போன வருஷம் எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க, ஆக்சுவல் பற்றாக்குறை எவ்வளவு?
லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா சொல்றேன், ஒரு விஷயம் தெளிவா இந்த கவர்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அது என்ன தெரியுமா? பற்றாக்குறை இவ்வளவு இருக்குன்னு ஒரு இண்டிகேட்டிவ் ஃபிகரை பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் அந்த ஆண்டு நிறைவடைந்த பிறகு பற்றாக்குறை நாங்க இவ்வளவு இருக்குன்னு சொன்னோம், அதை விட நாங்க குறைவான பற்றாக்குறையில அரசு நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னாக்கா டெஃபினட்டா மார்க்கெட் அதை வரவேற்கும். குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வரவேற்பாங்க. சர்வதேச முதலீட்டாளர்களும் அந்த ஒரு பாயிண்ட ஃபேவரபிளா பார்ப்பாங்க. சோ பிஸ்கல் டெபிசிட் சொன்னதை விட குறைவா செய்யறாங்களா, இந்த 2 பாயிண்ட நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற ஆண்டுக்கு அரசு இவ்வளவு வருவாய் வளர்ச்சி இருக்கும், செலவு இவ்வளவு வளரும், பிஸ்கல் டெபிசிட் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டை விட கணிசமா நாங்க குறைப்போம் as a percentage of GDP அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும். அந்த நம்பர் கிட்டத்தட்ட 4% கிட்ட போய் நிக்கணும் அடுத்த வருஷம் ஆஃப் ஜிடிபி. 4% அவங்க பண்ணுவோம்னு சொன்னாக்கா அவங்களுடைய ரீசெண்ட் ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா அதை விட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி ஆகணும். 3.9ல கொண்டு போய் நிறுத்தணும். அவ்வளவு டைட்டா பிஸ்கல் டெபிசிட் ப்ராமிஸ் பண்றாங்களா கவர்மெண்ட்ங்கிறது ரொம்ப கியூரியஸா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை 4.1 பண்ணுவோம்னு சொல்லிட்டு 4ல நிறுத்துறாங்களா, அல்லது 4 பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3.9ல கொண்டு போய் நிறுத்த போறாங்களாங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்குன்றது அந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா நம்ம புரிஞ்சிக்க முடியும். சோ எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் வருவாய் வளர்ச்சி எப்படி இருக்க போது அதை நியாயமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்றாங்களா, அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, இது 2 தாங்க முக்கியமான பாயிண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. மற்றபடி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நானும் ட்விட்டர் எல்லாம் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறை, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. பட் பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள் முக்கியங்க. ஒண்ணு பிராக்மேட்டிசம், செய்ய முயற்சி பண்ணணும். இன்னொன்னு ரியலிசம், செய்ய முடிஞ்சது தான் நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். ரொம்ப ஓவரா கற்பனை வளர்த்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அது பிராக்மேட்டிசம் மிகை என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு அரசாங்கத்தில் நாடு உலகம் நம்பாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல பிராக்மேட்டிசம் கரெக்டான டோசேஜ்ல தான் இருந்திருக்கு. ரியலிசத்துக்கு வருவோம். செய்ய முடிஞ்சதுதான் சொல்லணும், செஞ்சதை தெளிவா சொல்லணும், அடுத்த முறை செய்ய கூடியதுதான் நீங்க ப்ராமிஸ் பண்ணணும், இயன்ற வரைக்கும் சொன்னதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்டோடைய டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல தொடர்ந்து நீடிச்சாங்கன்னா ரியலிசம் அப்படிங்கிற ஏரியாலையும் கவர்மெண்ட் ரீசனபிளா ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் இதுல எல்லாம் ஒரு விஷயம் உறுதிங்க, பட்ஜெட்ல எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல டிவி பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது டிவிக்கான ஒரு தொழில்முறை, அதை பத்தி நான் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்புறம் அரசியல்வாதிகள் எக்ஸைட் ஆவாங்க, அது அரசியலுக்கான ஒரு வழிமுறை, அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பட் ஒரு முதலீட்டாள்னா நான் பெருசா எக்ஸைட் ஆகுறது இல்லைங்க, ரொம்ப நாளாவே எக்ஸைட் ஆகுறது இல்லை. இன்ஃபேக்ட் பட்ஜெட்னா இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல வராது அப்படின்னு எனக்குன்னு ஒரு பிராக்மேட்டிசம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ரியலிசம் இருக்கு. என்னுடைய பிராக்மேட்டிசமும் ரியலிசமும் கவர்மெண்ட் சொல்றதுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத ஒரு வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கேன். மேட்ச் ஆகுதுன்னு அவசியம் இல்லை. சில ஆண்டுகளாக கவர்மெண்ட் தன்னை ஒரு நல்ல விதமா காட்டிக் கொள்கிறது அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய இண்டிகேட்டர். சோ அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ், அவங்க டெலிவர் பண்ற ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன் நம்பர் டேர்ம்ஸ் பிராக்மேட்டிக்காவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்து வந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்லயும் அது தொடருமா என்று நான் கூர்ந்து கவனிப்பேன், நீங்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த களம் ஒரு முதலீட்டாளன் பட்ஜெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான களம் தான். அரசியல்வாதி எப்படி பட்ஜெட்டை பார்க்கணும்னு சொல்றதுக்கு நிறைய களங்கள் இருக்கு. அந்த களங்கள்லாம் நான் சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமா நீங்க அதையும் பார்க்கணும். ஏன்னாக்கா அரசியல் பார்வை வேறு, பொருளாதார பார்வை வேறு, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் தான் ஒரு நல்ல முதலீட்டாளனாக உருவாக முடியும். இதை நான் 30 வருஷம் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், அல்லது அதுக்கும் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நாம் நமக்கே செய்யக்கூடிய ஒரு தீங்கு. அந்த தீங்கை செய்யாமல் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும்னா எல்லா யூஸையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தேவைங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.